அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு இங்கிலீஷ் ஒர்க் புக் டேர்ம் 3லிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். யூனிட் 1 ஃபுட் வி ஈட். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, அதுக்கு உண்டான கரெக்ட் சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணுறோம். இவன் ராஜு, இவன் வந்து ஹேட்டு போட்டிருக்கான். அப்போ ராஜு விஎஸ்ஏ ஹேட்டு. இங்கே மரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். மரத்தில் இருக்கிறது வந்து க்ரோ. அப்போ த க்ரோ சிட்ஸ் ஆன் த ட்ரீ, அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து சேரு கீழே வந்து பப் இருக்குது, அதாவது நாய்க்குட்டி பப்பி இருக்குது. அப்போது த பப் ஸ்லீப்ஸ் அண்டர் த சேர், அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே ஒரு இலை லீஃப் வந்து க்ரீனாக இருக்குது. அப்போ த லீஃப் இஸ் க்ரீன், அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர், சூஸ் ரைட் அண்ட் மேட்ச். ஃபஸ்ட்டு ஒன்று ஷீ ஆஸ் அண்ட் டேஷ். ஆன் அப்படின்றது வந்து வவல்ஸ் தான் வரும். அப்போ வவல்ஸ் வந்து அம்ப்ரெல்லா தான் வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஷீ ஆஸ் அண்ட் அம்ப்ரெல்லா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே அம்ப்ரெல்லா வச்சுருக்காங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். செகண்ட் ஒன் வந்து த டேஷ் இஸ் டால். எது ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படின்னா மரம். அப்போது த ட்ரீ, அப்போ ட்ரீயை தான் நம்ம எழுதுகிறோம். த ட்ரீ இஸ் டால். அப்போ அந்த ட்ரீயோடு அதை மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷீ ரைட்ஸ் இன் த, அவள் எழுதுகிறாள். எதில் எழுதுகிறா? நோட் புக்கில். அப்போ ஷீ ரைட்ஸ் இன் த நோட் புக்கில் அவள் எழுதுகிறா. அப்போ அந்த பிக்சரோடு அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டு ஒன்று த டேஷ் செயில்ஸ் ஆன் த சி. எது வந்து பயணிக்குது கடலில் பயணிக்கிறது வந்து ஷிப்பு. அப்போ த ஷிப் செயில்ஸ் ஆன் த சி. அப்போ ஷிப்பையும் அது கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று ரைட் எ சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற சென்டென்ஸை நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு, இட் இஸ் ஏ கேரட், இல்லை திஸ் இஸ் ஏ கேரட், இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஏ கேரட். நெக்ஸ்ட்டு வந்து எலஃபண்ட்டு, இட் இஸ் ஆன் எலஃபண்ட். இட் இஸ் ஆன் எலஃபண்ட். அடுத்து வந்து இது வந்து வீணை, அதனால் இட் இஸ் எ வீணா. இட் இஸ் எ வீணா. லாஸ்ட் இருக்கிறது வந்து அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா வந்து வவலில் வரும், ஃபஸ்ட் லெட்டர், அதனால் இட் இஸ் ஆன் அம்ப்ரெல்லா. இட் இஸ் ஆன் அம்ப்ரெல்லா. ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து வவலில் இருக்குது, அதனால் ஆன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இங்கே இருக்கிற வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கேப்ஸில் வர வேர்டு எடுத்து எழுதுகிறோம். ஹீ பிளேஸ் வித் எ கைட். ஏன்னா அவன் வந்து கைட்டை வச்சு விளையாடுறான், அதனால் ஹீ பிளேஸ் வித் எ கைட். த டாக் ஈட்ஸ் எ பன். டாக் வந்து பன்னை சாப்பிடுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஷீ டிரைவ்ஸ் எ கார். அவள் கார் ஓட்டுகிறாள். அப்போ ஷீ டிரைவ்ஸ் எ கார். நெக்ஸ்ட்டு ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி யூஸிங் த பிக்சர் க்ளூஸ். இங்கே இருக்கிற பிக்சர் க்ளூஸை வச்சு இந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக மேக் பண்ணுறோம். ரஹீம் பிளேஸ் வித் த டால்ஸ். பொம்மையோட ரஹீம் விளையாடுறான்னு இருக்குது, ஆனால் அவன் விளையாடுறது வந்து கைட்டோட. அப்போ ரஹீம் பிளேஸ் வித் த கைட்டுன்னு நம்ம மாற்றி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு த கேட் வியர்ஸ் எ க்ரீன் கேப். கேட் வந்து கேப் போட்டுட்ருக்கு, ஆனால் க்ரீன் இல்லை, அது வந்து ரெட்டு. அப்போது நம்ம என்ன எழுதுகிறோன்னா த கேட் வியர்ஸ் எ ரெட் கேப் அப்படின்னு எழுதுகிறோம். த கேட் வியர்ஸ் எ ரெட் கேப். நெக்ஸ்ட்டு அண்ட் ஈகிள் சிட்ஸ் ஆன் த பிரான்ச். இங்கே இருக்கிறது ஈகிள் கிடையாது, அவுல். அப்போது அண்ட் அவுல் சிட்ஸ் ஆன் த பிரான்ச். ஈகிளை அவுலுன்னு சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அண்ட் அவுல் சிட்ஸ் ஆன் த பிரான்ச். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். இந்த பிக்சரை பார்த்து ஒரு 3 மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸை எழுத சொல்கிறாங்க. இது ஒரு கார்டன். அப்போ இது என்ன எழுதலாம்னா தேர் இஸ் எ கார்டன். அப்புறம் இங்கே நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது. அப்போ தேர் ஆர் கோகனட் ட்ரீஸ் அண்ட் மேங்கோ ட்ரீ, அப்படி எழுதலாம். அப்புறம் அந்த கேர்ள் வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறா. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா த கேர்ள் இல்லை ஷீ வாட்டர்ஸ் த பிளான்ட். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் மேட்ச். தீஸ் ஆர் பிரிஞ்சால்ஸ். அப்போ பிரிஞ்சால்ஸ்னால் கத்திரிக்காய், இவைகள் கத்திரிக்காய்கள். இப்போ கத்திரிக்காயை மேட்ச் பண்ணுறோம். திஸ் இஸ் அண்ட் அவுல். இது வந்து அவுல் ஆந்தை, அவுலை மேட்ச் பண்ணுறோம். தீஸ் ஆர் பால்ஸை மேட்ச் பண்ணுறோம். தீஸ் ஆர் போட்ஸ். இவைகள் போட்டு படகுகள். அப்போ படகை மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து திஸ் இஸ் எ வாட்டர்மெலன்ன்றது தர்பூசணி. அந்த தர்பூசணியை மேட்ச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேட் அண்ட் ரைட். வேர்ட்ஸை வந்து அந்த வேர்டுக்கு ஏற்ற ரைமிங் வேர்டில் வர வேர்டை வந்து நம்ம ஷேட் பண்ணி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேன் சவுண்ட்ஸ் லைக் வேனு. அப்போ பேன் அப்படின்றது வந்து ரேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பிக் சவுண்ட்ஸ் லைக் பிக். அப்போ டிக்கோட சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பிக் தான் வந்து டிக்கோட சவுண்டு. நெக்ஸ்ட் வந்து காட்டு சவுண்ட் லைக்ஸ் லாட். காட்டோட சவுண்ட் வந்து லாட் மாதிரி இருக்குது. அப்போ பாட்டோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா டாட், டிஓடி டாட். நெக்ஸ்ட் வந்து பெண்ணோட சவுண்ட் வந்து டென் மாதிரி இருக்குது. அப்போ மென்னோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹென், HEN, ஹென் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு complete the sentence using this or these and write their colors. These எது வருமோ அதை எழுதி கலர்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து this is a shirt, it is blue. நெக்ஸ்ட்டு வந்து these நிறைய கார் இருக்குது. அப்போ these are cars, they are green. அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அப்போது they are green. அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் வந்து இது அம்ப்ரெல்லா. அப்போது this ஒன்று தான் இருக்குது. அதனால் this is an umbrella. it is அது என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. அப்போது it is red. ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு உண்டான கரெக்ட் சென்டென்ஸை ஷேட் பண்ணி எழுதுகிறோம். இது வந்து லாகு, மரத்துண்டு மேலே வந்து டாக் இருக்குது. அப்போ த டாக் இஸ் ஆன் த லாக். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு காட்டுக்கு மேலே ஹென் இருக்குது. த ஹென் இஸ் ஆன் த பெட் அப்படின்றது கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கப்பும் பப்பியும் இருக்குது. கப்புன்றது வந்து சிங்கக்குட்டி, பப்பின்றது நாய்க்குட்டி. த கப் பிளேஸ் வித் த பப் அப்படின்றது இங்கே கரெக்டாக. லாஸ்ட் ஒன் வந்து இங்கே ஒரு பிக்கு வந்து மண்ணை தோண்டுது. அப்போ த பிக் டிக்ஸ் த கிரவுண்ட், அதாவது தரையை தோண்டுகிறது. அப்போ அதுதான் அதுக்கு சரியானது. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். இந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கேப்ஸில் இருக்கிற வேர்டை எழுதுகிறோம். ரேணு லைக்ஸ் டு ஈட் ஏ ஜாக் ஃப்ரூட். அதுதான் மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ். ஏன்னா ரேணுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்றது பிடிக்கும். அப்போ ரேணு லைக்ஸ் டு ஈட் ஏ ஜாக் ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு வந்து மை ஃபாதர் கேவ் மீ எ பென். என் அப்பா எனக்கு ஒரு பேனாவை கொடுத்தார். அப்போ மை ஃபாதர் கேவ் மீ எ பென் அப்படின்றது சரியானது. அடுத்தது இது வந்து ராஜு ஹேஸ் 3 ப்ளூ கார்ஸ். 3 ப்ளூ நிற கார்கள் வந்து ராஜு கிட்ட இருக்குது. அப்போ ராஜு ஹேஸ் 3 ப்ளூ கார்ஸ். அடுத்து அகிலா மீட்ஸ். அகிலா வந்து அவருடைய சந்தித்தா. அகிலா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட். யாரை சந்தித்தானா அவருடைய ஃப்ரெண்டை. அகிலா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் இன் த பார்க். அகிலா வந்து அவருடைய ஃப்ரெண்டை பார்க்கில் சந்தித்தான். அப்போ அகிலா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் இன் த பார்க். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். மை ஹட், என் குடிசை. ஐ எம் அன்பு, திஸ் இஸ் மை ஹட். மை பெட் டாக் பிளேஸ் வித் இட்ஸ் பப், PUP பப். மை பெட் கேட் ஸ்லீப்ஸ் ஆன் த rug, RUG rug. The red hen walks with its chicks. ரெட் என்ன சிவப்பு கோழி, HEN hen. The red hen walks with its chicks. சிவப்பு கோழி அது குஞ்சுகளோட நடந்து போகுது. My dad and mom, என்னுடைய அப்பா அம்மா. My dad, DAD dad. My dad and mom collects figs from the fig tree. அது அத்திப்பழத்தை கலெக்ட் பண்ணுறாங்க அத்தி மரத்துலேருந்து, fig tree. I love my farm, என்னோட தோட்டம் எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா டிக் அடிங்க, தப்பாக இருந்ததுன்னா ராங் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். இந்த கேரட் இஸ் க்ரன்ச்சி. கேரட் வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ஸோ டிக் அடிக்கிறோம். இந்த லெமன் இஸ் ஸ்வீட். லெமன் வந்து புளிப்பாக இருக்கும். அப்போ ராங் போட்டுரும். இந்த ஆரஞ்சு இஸ் ஜூஸி. ஆரஞ்சு வந்து ஜூஸியாக தான் இருக்கும். இந்த பிக்கிள் இஸ் சால்ட்டி. பிக்கிள் வந்து உப்பாக இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டு. இந்த பாம் கேண்டி இஸ் பிட்டர். பாம் கேண்டி வந்து கசப்பாக இருக்குன்றாங்க, பனங்கற்கண்டு. அது வந்து இனிப்பாக தான் இருக்கும். அப்போ அது வந்து ராங்கு. நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். சரியானதை டிக் பண்ணோம். இட் இஸ் ஸ்பைசி. எது ஸ்பைசியாக இருக்கும்? பெப்பர், மிளகு. இட் இஸ் பிட்டர், கசப்பாக இருக்கிறது பிட்டர் கார்டு, பாகற்காய். இட் இஸ் ஸ்வீட், ஸ்வீட்டாக இருக்கிறது சுகர் கேன், கரும்பு. இட் இஸ் சார், புளிப்பாக இருக்கிறது எது? கூஸ்பெர்ரி, நெல்லிக்காய் புளிப்பாக இருக்கும். இட் இஸ் கிறிஸ்பி, கிறிஸ்பியாக தான் மறக்கணும் இருக்கிறது வந்து சிப்ஸ், கிறிஸ்பியாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற சென்டென்ஸை டிக் பண்ணுறோம். இது வந்து பாம் கேண்டி, இது அந்த பனங்கற்கண்டு. இது எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ திஸ் இஸ் பாம் கேண்டி, இட் இஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய், சில்லி. அது எப்படி இருக்கும்? காரமாக இருக்கும். அப்போது திஸ் இஸ் எ சில்லி, இட் இஸ் ஸ்பைசி. நெக்ஸ்ட்டு வந்து நீம் லீவ்ஸ், அதாவது வேப்ப இலைகள். இது எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்கும். அப்போது தீஸ் ஆர் நீம் லீவ்ஸ், தே ஆர் பிட்டர் அப்படின்றது தான் அதுக்கு சரியானது. நெக்ஸ்ட்டு மேங்கோ வந்து மாம்பழம். இது எப்படி இருக்குன்னா இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ திஸ் இஸ் எ மேங்கோ, இட் இஸ் ஸ்வீட். வந்து லிசன் அண்ட் ரைட்.
இது நம்ம டீச்சர்ஸ் வந்து டீச்சருடைய ஹேண்ட் புக்கு டிஹெச்பிக்கில் இருக்குது. அதை நம்ம டிக்டேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஐ ஹாவ் எ ரெயின் கோட். நெக்ஸ்ட்டு வந்து வி ட்ரிங்க் ஜூஸ் இன் சம்மர். அடுத்தது டார்க் க்ளவுட்ஸ் கிவ்ஸ் ரெயின். நெக்ஸ்ட்டு த rat went into the hole. ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இங்கே விடுபட்ட எழுத்துக்களை எழுதுகிறோம். லெமன் LEMON லெமன். பிஸ்கெட் BISCUIT பிஸ்கெட். புக்ஸ் BOOKS புக்ஸ். வாட்டர் WATER வாட்டர். டொமேட்டோ TOMATO டொமேட்டோ. இங்கே இருக்கிற பிக்சர் க்ளூவை வச்சு பிக்சர்ஸை வச்சு இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அருண் ஹாஸ் ஏ கேப், இட் இஸ் ரெட், அது ரெட் கலருக்கு. அப்போ அதே மாதிரி மீனா ஹாஸ் ஏ பலூன், மீனா வந்து பலூன் வச்சுருக்கா, அந்த பலூன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ மீனா ஹாஸ் ஏ பலூன், இட் இஸ் ப்ளூ. த பப் ஹாஸ் ஏ பால், இந்த நாய்க்குட்டி வந்து பால் வச்சுருக்கு, அந்த பால் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ இட் இஸ் க்ரீன். லாஸ்ட் ஒன்று, த பாய் ஹாஸ் ஏ பேக், இந்த பையன் வந்து பேக் மாட்டிகிட்ருக்கான். அப்போ த பாய் ஹாஸ் ஏ பேக், அந்த பேக் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இட் இஸ் எல்லோ. ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். மோனா இஸ் ஏ மங்கி, மோனா அப்படின்றது மங்கி. ஷீ லைக்ஸ் டு ஈட் பனானாஸ், அதுக்கு பனானா சாப்பிட்றது பிடிக்கும். த பனானாஸ் ஆர் ஸ்வீட், அந்த பனானாஸ் எல்லாமே இனிப்பாக இருக்கும். ஒன் டே மோனா மீட்ஸ் இஸ் ஃப்ரெண்ட் டோனா ஏ ரேபிட், மோனா வந்து அதோடய ஃப்ரெண்டு டோனாவை சந்திச்சது. அந்த டோனா அப்படின்றது யாருன்னா ரேபிட். டோனா ஈட்ஸ் ஏ கேரட், டோனா வந்து கேரட் சாப்பிட்டுச்சு. இட் இஸ் ஆரஞ்ச் அண்டு க்ரன்ச்சி, அது ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது, க்ரன்ச்சியாக இருந்தது. டின்டு எ ஸ்குவாரல் கிவ்ஸ் தெம் சம் கிரேப்ஸ், தே ஆர் சார், தே ஹாவ் ஏ ஹாப்பி டே. டிட்டு அப்படின்றது வந்து அணில், அது அவங்களுக்கு வந்து கிரேப்ஸை குடிச்சு, அது வந்து புளிப்பாக இருந்தது, அவங்க அந்த நாளை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ கொஷின்ஸை பார்க்கலாம். த கிரேப்ஸ் ஆர், கிரேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், சார், புளிப்பு. ஸோ த கிரேப்ஸ் ஆர் சார். நெக்ஸ்ட்டு த கேரட்ஸ் ஆர் க்ரன்ச்சி, கேரட் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், CRUNCHY க்ரன்ச்சி. த கேரட்ஸ் ஆர் க்ரன்ச்சி. நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த 3 சென்டென்ஸில் எது கரெக்டான சென்டென்ஸ்னு பார்க்குறோம். கரெக்டானது வந்து மோனா இஸ் எ மங்கி, மங்கிக்கு வந்து என்ன சாப்பிட பிடிக்கும்னா பனானாஸ் சாப்பிட பிடிக்கும். அப்போ மோனா இஸ் எ மங்கி, ஷீ லைக்ஸ் டு ஈட் பனானாஸ் அப்படின்றது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 3 சென்டென்ஸில் கரெக்டானது வந்து எ மங்கி, எ ரேபிட் அண்ட் எ ஸ்குவரல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சரியானது. மற்ற ரெண்டுமே தவறானது. ஸோ அதை இந்த லாஸ்ட் ஒன்றை மட்டும் டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் அபவுட் ஏ ஃபுட் ஐட்டம் யூ லைக், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம் எழுத சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து ஐ லைக் அண்ட் ஆரஞ்சுன்னு எழுதுகிறேன், எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஐ லைக் அண்ட் ஆரஞ்சு, இட் இஸ் ஸ்வீட் அண்ட் ஜூஸி. நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட்டு. இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜில் ஃபுல்லாக வந்து ஜங்க் ஃபுட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. பிஸ்கெட்டு, பாப்கார்ன், சிப்ஸு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கீழே ரைட் த பேசேஜ் த டாக்ஸ் அபவுட் ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம், எந்த பேசேஜ் வந்து ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி பேசுதோ அந்த பேசேஜ் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசேஜ் வந்து ஜங்க் ஃபுட்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த செகண்ட் பேசேஜ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அந்த பேசேஜ் எடுத்து நம்ம இங்கே கீழே எழுதணும். நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.